முனிவரின் காதல் கதை. விஸ்வாமித்திரர் மற்றும் மேனகாவின் காதல் கதை. விசுவாமித்திரர் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவராக இருந்தார். அவர் பிரம்மரிஷி பட்டம் பெற கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவரது தவத்தின் பலம் இந்திரனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் விசுவாமித்திரரின் தவத்தை கலைக்க மேனகையை அனுப்பினான். மேனகை விசுவாமித்திரர் முன் நடனமாடி அவரது தவத்தை கலைக்க முயன்றாள். அவள் அவனது கவனத்தை ஈர்த்தாள். மேலும் அவர்கள் இருவரும் காதல் கொண்டனர். அவளுடன் தொடர்பு கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சகுந்தலா என்று பெயரிடப்பட்டது. அவள் கண்வ முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்தாள். பின்னர் அவள் மன்னன் துஷ்யந்தனை மணந்து பரதன் என்ற மகனை பெற்றெடுத்தாள். இந்த மகன் பின்னர் இந்தியாவை ஆண்ட ஒரு பெரிய மன்னனாக அறியப்பட்டான். இந்த கதை தவத்தின் முக்கியத்துவத்தையும் மனிதனின் பலவீனங்களையும் காதலின் சக்தியையும் எடுத்துரைக்கிறது.